புதிய பூமியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்துல புதிய எருசலேம் பரிசுத்தவான்கள் பரலோகத்திலிருந்து வந்து செட்டில் பண்ணுவாங்க. அது எப்படி தெரியும்? எல்லாவற்றுக்கும் ஆதாரம் இருக்குது. வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 10 வசனம். வெளிப்படுத்தி 21:10. பெரிதும் உயரமான ஒரு பர்வத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். இந்த நகரம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருது. அந்த நகரத்தினுடைய மகிமையை சொல்றாரு. அதனுடைய பிரகாசம் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போல இருந்தது. இப்போ நமக்கு ஒரு சிட்டி, ஒரு நகரத்தில் நைட்டில் போனால் வெளிச்சம் இருக்கும், லைட்டு போட்டு வெளிச்சம் வச்சுருப்பாங்க. ஆனால் இது அப்படி இல்லை, லைட்டே கிடையாது. லைட் இல்லாமலேயே பிரகாசம். காரணம் என்ன? அங்கே இருக்கிற அவ்வளவும் பிரகாசிக்கிற ரத்தினக்கல். சில ரத்தினக்கல்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளிச்சம் கொடுக்கும். அதே போல் ரொம்ப பவர்ஃபுல் ரத்தினக்கல். அதன் பிரகாசம் விலை உயர்ந்த ரத்தினை கல்லை போலவும் பளிங்கின் ஒளியுள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது. சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இல்லாமலேயே ஜொலிக்கிறது அந்த நகரம், அந்த நகரத்துக்குடைய வெளிச்சம். அடுத்தது, அந்த நகரத்துக்கு பெரிதும் உயரமான மதில் இருந்தது. பெரிய மதில், 1500 மைல் உயரம். அதான் பெரிதும் உயரமான மதிலும் ஒவ்வொரு திசைக்கும் 3 வாசல்கள். 12 வசனம். அதற்கு பெரிதும் உயரமான மதிலும் கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. 12 வாசல்கள். அந்த வாசல்கள் பெரிய வாசலாக இருக்கும். மதில் பெரிய மதில் நான் சொன்னேன் 1500 மைல் உயரம்னு சொன்னேன். அதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியல. அப்போ வாசல் எவ்வளோ பெரிதாக இருக்கும். காரணம், அங்குள்ள புதிய பூமியில் உள்ள மக்கள்லாம் அந்த தேவதூரில் போன்றவங்க, பெரிய ஆட்களாக இருப்பாங்க. அந்த வாசல் அருகே 12 தூதர்கள் இருந்தாங்க. அவங்க யாரு? செக்யூரிட்டி. இப்போ ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி வாராருன்னா அவர் அந்த கோட்டைக்குள்ள வருகிற பொழுது அங்கே ஒரு வாசல் காக்கிற ஒரு ஆள் இருப்பார், வாசல் காக்கிற செக்யூரிட்டி இருப்பார், விஐபி செக்யூரிட்டி. அதே போல தான் புதிய எருசலேமுக்குள் நாமெல்லாம் போகிற பொழுது வில் பிகம் விஐபிஸ். இதெல்லாம் நாட் இமேஜினேஷன்ஸ், ரியாலிட்டிஸ். அந்த 12 வாசல் இருக்கே 12 தூதர்கள், செக்யூரிட்டி. இப்போ அந்த கோட்டைக்குள்ள வருகிற பொழுது பிஎம் பிரைம் மினிஸ்டர் வருகிற பொழுது வாசல் திறந்து விட்டு நிற்பார், செக்யூரிட்டி நிற்பார். ரொம்ப அவர் அதிகாரம் உள்ளவர், ரொம்ப அதிகாரம் உள்ளவர். வாசல் திறந்து மூடுவார். அதே போல தான் வாசல்ல 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல் மேலே இஸ்ரவேல் சந்ததியுடைய 12 கோத்திரங்களுடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தது. கர்த்தருடைய வைராக்கியம், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதி, நான் பூமியில் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த புதிய எருசலேமில் அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தார் 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது, அந்த நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபாரக்கல். அந்த மதிலுக்கு 12 அஸ்திபாரக்கல். அந்த அஸ்திபாரக்கல்லில் கிறிஸ்துனுடைய அந்த சீஷருடைய பெயர், அப்போஸ்தலருடைய பெயர் எழுதப்பட்டிருக்குது. எப்படி இஸ்ரவேல் 12 கோத்திரத்துக்கு ஒரு முக்கியத்துவமோ அதே போல கிறிஸ்துனுடைய அந்த ஒரிஜினல் அப்போஸ்டல்ஸ், அந்த 12 அப்போஸ்தலருக்கும் ஒரு முக்கியத்துவம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆகவே தான் ஆட்டுக்குட்டியினுடைய அந்த அப்போஸ்தலருடைய பெயர் அந்த அஸ்திபார கற்கள் 12 கற்கள் மேலே எழுதப்பட்டிருந்தது. அடுத்தது, இந்த நகரத்துக்கு அளவு பாருங்க. 16 வசனம். நகரம் சதுரமாக இருந்தது. அது என்ன சதுரம் தெரியுமா? கனசதுரம் என்று அறிந்திருக்க வேண்டும். பாருங்க, அதன் அகலமும் நீளமும் சமமாக இருந்தது.
அந்த கோலினாலே நகரத்தை அளந்தான். அது அளவு எப்படி? 12,000 ஸ்தாதி அளவாக இருந்தது. 12,000 ஃபர்லாங்ஸ், ஃபர்லாங். அது கணக்கு பார்த்தாச்சுன்னா 12,000 ஃபர்லாங்கிறது மைல் கணக்கில் 1500 மைல். 1500 மைல். அப்போ அகலம் 1500, நீளம் 1500 மைல். பாருங்க, அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாக இருந்தது. உயரமும் சமம்தான். உயரம் எவ்வளவு? அது 1500. ஆகவே தான் சொன்னேன் அது கனசதுரம் என்று சொன்னேன். அந்த அந்த புதிய எருசலேம் நகரம் அது கனசதுரம் அளவுடையதாக இருந்தது. நீளம் அகலம் உயரம் சமம் 1500 மைல். ஆகவே தான் பெரிய மதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிதும் உயரமான மதில். இந்த வாசல்கள் மிக பிரம்மாண்டமான வாசல்கள். பிறகு பாருங்க, அந்த மதில், மதிலுடைய மகிமை என்னன்னு கேட்டால் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அது மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாக இருந்தது. கல்லிருந்து நாம செங்கல்ல கட்டுறோம், செங்கல் கட்டுறோம், அல்லாட்ட சிமெண்ட் கல்ல கட்டுறோம். ஆனால் அந்த புதிய எருசலேமில் உள்ள அந்த மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்படுது. வச்சிரக்கல்லாம் மிக உயர்ந்த டைமண்ட், மிக உயர்ந்த கல், ரத்தினக்கல். வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. அதனுடைய தளம் பொன்னாக இருந்தது, சுத்த பொன்னாக இருந்தது. நகரத்தின் முதலில் அஸ்திபாரங்கள், அந்த அஸ்திபாரங்கள்லாம் 12 விதமான அஸ்திபாரங்களுடைய பெயரை 19, 20 வசனங்களில் சொல்லப்பட்டது. 12 விதமான பெயர்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வாசல்களும் 12 முத்தாக இருந்தது. அடுத்தது ஒரு முக்கியமான தகவல் இருக்கிறது. நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமை அதை பிரகாசித்தது. தேவனுடைய மகிமை அதை பிரகாசித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. நகரத்தினுடைய மகிமையை பார்த்தோம். புதிய எருசலேம் நகரத்தினுடைய மகிமையை பார்த்தோம். நான் சொன்னேன், புதிய எருசலேம் நகரம் என்பது புதிய பூமியிலே இருக்கிற ஒரு பகுதி, அவ்வளவுதான். ஒரு பர்டிகுலர் சைட், ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இந்த நியூ எர்த். அடுத்து 24 27 வரைக்குள்ள வசனங்கள் ரொம்ப மிக முக்கியமான கருத்து உள்ளது. அது கவனமாக பார்க்கணும், கவனிச்சுடுங்க. 24ஆம் வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், அது எந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். பழைய பூமியிலே ரட்சிக்கப்பட்டவங்க அவருடைய வெளிச்சத்தில் நடப்பாங்க. புதிய பூமியிலே ரட்சிப்பு தேவை கிடையாது. நான் சொன்னேன், புதிய பூமியிலே ரட்சிப்பு தேவை கிடையாது. காரணம் என்ன? அங்க பாவம் இல்லைன்னு சொன்னேன். அங்க சாத்தானுக்கு இடம் கிடையாது. சாத்தான் மக்களை தீட்டுப்படுத்தல, சாத்தான் மூலமாக பாவம் அங்க வரல. ஆகவே கிறிஸ்து அவர்களுக்காக பலியிடப்படவில்லை, பலியிடப்பட தேவையில்லை. கிறிஸ்து ஒரே தரம் பூமியிலே, இந்த பழைய பூமியிலே மரித்தார். அவர் ஒரே ஒரு முறைதான் அவர் மரித்திருக்கிறார். ஆகவே ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் சொன்னா அது பழைய பூமியில் உள்ள மக்கள், புதிய பூமி அல்ல. புதிய பூமி மக்களுக்கு ரட்சிப்பு தேவை கிடையாது. நல்லா கணிச்சிடுங்க. ரட்சிக்கப்படுற ஜனங்கள் அதன் எதன் வெளிச்சத்திலே? அந்த புதிய எருசலேம் நகரத்தின் வெளிச்சத்திலே ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், அதாவது பழைய பூமியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட மக்கள் நடப்பார்கள். அடுத்தது, பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். பூமியின் ராஜாக்கள், அது எந்த ராஜாக்கள்? பழைய பூமியின் ராஜாக்கள் அல்ல, புதிய பூமியின் ராஜாக்கள். பூமியின் ராஜாக்கள் என்று சொன்னால் அது பழைய பூமியின் ராஜாக்கள் அல்ல. ஏன்? பழைய பூமியின் ராஜாக்கள் எவன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டான்? அவன் அத்தனை பேரும் சாசு அடிமைகள் தான். பழைய பூமியின் ராஜாக்கள் யாரை ஏற்றுக்கொண்டான்? கைவிட்டு எண்ணிடலாம். தாவீது ராஜா, உசியா ராஜா, வேற யாரும் சொல்ல தெரியல எனக்கு. ஆகவே பூமியின் ராஜாக்கள் என்று சொன்னால்
பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அந்த புதிய எருசலேமில் கொண்டு வருவார்கள் சொன்னால் அது புதிய பூமியின் ராஜாக்கள். நான் சொன்னேன்ல, இந்த புதிய பூமியிலே ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க, அங்கே ராஜாக்கள் இருக்கிறாங்க, அங்கே தேசங்கள் இருக்கிறாங்க, அங்கே தேசங்கள் உண்டு, இந்த தேசத்தினுடைய ராஜாக்கள் உண்டு புதிய பூமியில. அந்த புதிய பூமியை தான் நாம் ஆட்சி பண்ண போறோம். இந்த பழைய பூமியில் ரட்சிக்கப்பட்டவங்க, பழைய பூமியிலிருந்து மீட்கப்பட்டவங்க புதிய பூமியை ஆளுகை செய்வார்கள். வசனங்கள் எடுத்து காட்டி தர்றேன். பிறகு பாருங்க 25ஆம் வசனம், அங்கே ராக்காலம் இராத அப்படினால் அதன் வாசல்கள், எதன் வாசல்கள்? அந்த நகரத்தின் வாசல்கள் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். எந்த உலகத்தார்? புதிய பூமியில் உள்ள உலகத்தார், புதிய பூமியின் உலகத்தார். அவருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். பழைய பூமியினுடைய கனத்தை கொண்டு போக யாரும் தேவை கிடையாது, அங்கே பரிசுத்தவங்கள் இருக்கிறாங்க. 27ஆம் வசனம் சொல்கிறது, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதிலே பிரவேசிப்பதில்லை. அது என்ன? எங்க தீட்டு? பழைய பூமியின் தீட்டு. இந்த பூமி சாத்தானாலே தீட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. Satan has stained this world, this earth. இந்த பழைய பூமி சாத்தானாலே தீட்டுப்படுத்தப்பட்டு அது தீட்டும் அருவருப்புமாக இருக்கிறது கர்த்தருடைய பார்வையிலே. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதிலே பிரவேசிப்பதில்லை. எதிலே? அந்த புதிய பூமியிலே பிரவேசிப்பதில்லை, புதிய எருசலேமுக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவபுஸ்தகத்தில் பேர்தப்பட்டவர்கள் மாத்திரம் அதிலே பிரவேசிப்பார்கள். இந்த பழைய பூமியிலிருந்து ஜீவபுஸ்தகத்திலே பேர்தப்பட்டவர்கள் மாத்திரம் அந்த புதிய பூமியில் உள்ள புதிய எருசலேம், அந்த மகிமை நகரத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இதை அறிந்து கொள்ளுங்கள், இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். கடைசியாக 22ஆம் அதிகாரத்திலே அந்த புதிய எருசலேம் நகரத்திலே எப்படி உயிர் வாழ்வது, எப்படி உயிர் வாழ்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான ஜீவ தண்ணீர், அது ஜீவனை கொடுக்கிறது, அது ஆயுசை நீட்டி 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 யுகா யுகா காலமாக கொடுக்கிறது. ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமாக்கிய நதி தேவனும் ஆட்டுக்குட்டியரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரைகளிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. ஜீவ விருட்சம், நதி பக்கத்தில் சைடில் ஜீவ விருட்சம். அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவர்கள். அந்த ஜீவவிருட்சத்தின் கனி ஆயுசை நீட்டி கொடுக்கும். பரதேசிலே பாவம் செய்த ஆதாமுக்கு கர்த்தர் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை தடுத்தார், தடை செய்தார். நீ பாவம் செய்துவிட்டு மறுபடியும் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து நீ சாகாமல் இருந்து விடுவாய், ஆகவே உனக்கு அந்த கனியை தரமாட்டேன் என்று சொல்லி ஆதாமையும் ஏவாளையும் தோட்டத்தை விட்டு வெளியாக்கினார் ஆண்டவர். பாவம் செய்து நீ சாகாமல் இருந்துடக்கூடாது, பாவியாகவே நீ யுகா யுகா காலமாக அந்த சாத்தானை போல இருந்து விடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் அவனை அகற்றினார். இப்பொழுது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, மீட்கப்பட்டவர்களுக்கு அந்த ஜீவ கனி கொடுக்கப்படுகிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதேசின் மத்தியிலே இருக்கிற ஜீவ விருட்சத்துடைய கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்றார் அல்லவா? அதான் அவ்விதமாக அந்த ஜீவ கனி ஆயுசை கூட்டி கொடுக்கிறது. அந்த இலைகள்
அந்த விருட்சத்தின் இலைகள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். 3ஆம் வசனம் சொல்கிறது, இனி ஒரு சாபமும் இருக்காது. காரணம் பாவம் இல்லை. புதிய எருசலேம், புதிய பூமியில பாவம் இல்லை, ஆகவே சாபம் இல்லை, ஆகவே மரணம் இல்லை. இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதிலே இருக்கும். 4ஆம் வசனம், அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றியிலே இருக்கும். ஊழியக்காரருடைய நெற்றியிலே தேவனுடைய நாமம் இருக்கும். 5ஆம் வசனம் மிக முக்கியமான வசனம், அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவளுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அதுமே பிரகாசிப்பார். அவர்கள் யாரு? அந்த தேவனுடைய ஊழியக்காரர்கள், புதிய உள்ளவர்கள். அவர்கள் சதா காலமும் அரசாளுவார்கள். சதா காலமும் அரசாளுவார்கள். இந்த பழைய பூமியிலே இரத்த சாட்சியாக மரித்து உயிர்த்த பரிசுத்தவான்களும் அந்திக்குஸ்ரீ முத்திரையை தரிக்காதவர்களும் தான் 1000 வருஷம் இந்த பூமியை அரசாண்டார்கள். ஆனால் புதிய பூமியிலே வருகிற பொழுது சாதாரணமாக மரித்த பரிசுத்தவான்களும் கூட சேர்ந்து இந்த 3 தர பரிசுத்தவான்களும் புதிய எருசலேம் நகரம் என்கிற அந்த ஐக்கியத்துக்குள்ளாகி இப்பொழுது புதிய பூமியை சதா காலமும் அரசாளுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சதா காலமும் அரசாளுவார்கள். ஆகையால் தான் ஆண்டவர் அந்த பெரிய மதிலை போட்டு அந்த நகரத்துக்கு ஒரு பெரிய மதிலை போட்டு அந்த நகரத்துக்கு 12 வாசல்களை வைத்தார். ஒரு டைரக்ஷன், ஒரு திசைக்கு 3 வாசல் வழி வாசலாக அந்த 4 திசைக்குமாக 12 வாசல்களை வைத்த காரணம் என்ன? தேர் மஸ்ட் பி அ டிராஃபிக், போக்கும் வரத்தும் வேணும். இங்கிருந்து போவாங்க, அங்கிருந்து வருவாங்க, செக்யூரிட்டி நிற்கிறாரு, தூதர் நிற்கிறாரு. பாருங்க, ஒரு மினிஸ்டர் கோட்டையிலிருந்து வெளியே வர்றாரு, வெளியே இருந்து கோட்டைக்குள்ள போறாரு, அங்க செக்யூரிட்டி நிற்பாரு. அதே போலத்தான் நாமெல்லாம் அந்த புதிய எருசலேமில் ஆளுகை செய்கிறவர்கள். இப்போ மினிஸ்டர்ஸோட பல மடங்கு அதிகமான மகிமை நமக்கு கொடுக்கப்படும். யாரு? சிலுவை சகித்து தன்னை வெறுத்து சிலுவையை சுமந்து அவருக்கு பின் சென்றால் இந்த மகிமை கிடைக்கும். within the cross there is the crown. சிலுவைக்கு உள்ளே கிரீடம் இருக்கிறது, பாடுகளுக்குள்ளே ஆளுகை இருக்கிறது. அவரோட பாடுபட்டால் ஆளுகையும் செய்வீர்கள் என்கிற வசனம் அங்கே நிறைவேறும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நீ கிறிஸ்தவனாக இருந்து பாடு செய்ய நீ வெட்கப்படாதே. சோதனை காலத்திலே துயரப்படாதே, சோர்ந்து போகாதே. கொஞ்ச காலம் இந்த உலகத்திலே பாடு உண்டு. மகிமை வருகையிலே நம்முடைய மகிமையும் வெளிப்படும். ஆகவே தான் நான் அறிந்திருக்க வேண்டும், கர்த்தர் ஆளுகையை கொடுக்கிறவர். இந்த உலகத்தை ஆண்டவர் படைக்கிற பொழுது நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆதாமுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆனால் அந்த ஆளுகையின் அதிகாரத்தை ஆதாம் தன்னுடைய கீழ்ப்படியாமையின் மூலமாக இழந்து போனான். இழந்து போன அந்த அதிகாரத்தை சாத்தான் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு 6000 வருஷமாக சாத்தான் பூமியை ஆளுகை செய்கிறான். ஆனால் சாத்தானை ஜெயமெடுத்த பரிசுத்தவான்கள், சாத்தானை ஜெயமெடுத்தவர்கள், அவர்கள் இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கிருந்து புதிய பூமிக்கு கர்த்தர்களை கொண்டு வந்து அந்த புதிய பூமியை யுகா 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 காலமாக ஆளுகை செய்யும்படிக்கு அதிகாரப்படுத்துகிறார். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது. ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறவனும் அதை கேட்கிறவனும் அதை கைக்கொள்ளும் பாக்கியவான்கள். நீங்கள் பாக்கியவான்கள். இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள், மற்றவர்களும் அறியட்டும். இன்றைக்கு திருச்சபையிலே இந்த சத்தியம் சொல்லப்படவில்லை, வெளியே கூட்டங்களில் சொல்லப்படவில்லை, யூடியூப்களிலே சொல்லப்படவில்லை. சத்தியம் புரட்டப்படுகிறது. மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இன்றைக்கு நாம்
7 வருகைகளையும் தியானித்து முடித்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் 6வது வருகையும் 7வது வருகையும் நாம் தியானித்தோம். 6வது வருகையிலே சபையினுடைய 3ஆம் தர மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவதை நாம் சிந்தித்தோம். புதிய வானம் புதிய பூமியிலே கர்த்தர் புதிய எருசலேமை கொண்டு வருகிற வருகை 7வது வருகை என்று பார்த்தோம். அந்த புதிய பூமியிலே புதிய எருசலேம் பரிசுத்தவர்கள் ஆளுகை செய்வார்கள் என்று நாம் பார்த்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக இன்னும் அதிகமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நாம் யாவரும் வெளிப்படுத்தின விசேஷத்தை அடிப்படையாக கொண்ட நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்யலாம். நம்முடைய விசுவாச பிரமாணம் வெளிப்படுத்தின விசேஷத்தை அடிப்படையாக கொண்டது. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதத்தில் உற்பவித்து பிறந்தார். பூமியில் பிதாவின் சித்தம் நிறைவேற்ற பொருட்டு பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து கட்டப்பட்ட மக்களை விடுவித்து நன்மை செய்து எளிய வாழ்க்கை வாழ்ந்தார். பொந்தியு பிலாத்தின் காலத்தில் அவர் இவ்வுலகில் வந்த நோக்கம் நிறைவேறும் வண்ணம் சிலுவையில் அறையுண்டு மனுக்குலத்தின் பாவ நிவாரண பலியாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு சென்று சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தாம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற அவர் வாக்கின்படி பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியராக பூமிக்கு வந்து அவரது பரிசுத்தவான்களுடன் வாசம் செய்கிறார் என்றும் இதை கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் நிகழ்வு என்றும் விசுவாசிக்கிறேன். பரலோகத்தை சுதந்திரிக்க தண்ணீரினாலும் பரிசுத்த ஆவினாலும் அபிஷேகம் பெற்று ஆவியின் கனிகளை தந்தும் பிதாவின் சித்தம் நிறைவேற்றியும் பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் என்றும் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவின் திருச்சபையினர் ஆவிக்குரிய நிலையில் 3 சாராராக இருப்பதால் அவர்கள் 3 முறையாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவர் என்றும் விசுவாசிக்கிறேன். உலக ராஜ்யங்களின் கடைசி நாட்களில் அந்தி கிறிஸ்து ஆளுகையின் மத்திய காலத்தில் கிறிஸ்து சியோன் மலையில் பரலோக பிதாவின் நாமத்தை தங்கள் நெற்றிகளில் தரித்த அவரது முதற்பலனாகிய 1,44,000 இஸ்ரவேல் கோத்திர பரிசுத்தவான்களை சந்தித்து அவர்களை முதல் சாராராக முதலில் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்லவிருப்பது கிறிஸ்துவின் இந்த 3ஆம் வருகையில் நடைபெறும் முதல் எடுத்துக்கொள்ளப்படல் என்றும் இதில் புறஜாதி பரிசுத்தவான்களுக்கு பங்கு இல்லை என்றும் விசுவாசிக்கிறேன். அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவ காலம் முடிந்தவுடன் நடைபெறும் கிறிஸ்துவின் மகிமை பொருந்திய வருகையாகிய 4ஆம் வருகையின் பொழுது முதலாம் உயிர்த்தெழுதல் நடைபெறும் என்றும் அப்பொழுது வேதம் கூறும் இரத்த சாட்சிகள் முதலில் மகிமையின் சரீரத்துடன் உயிர்த்தெழுவர் என்றும் அதைத் தொடர்ந்து அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி காலத்தில் அவன் சொரூபத்தை வணங்காமலும் அவனுடைய முத்திரையை தரிக்காமலும் அவனை ஜெயம் கொண்டவர்களும் கூட மகிமையின் சரீரத்தை பெற்று மரணத்தை காணாமல் மறுரூபமடைந்து முதலில் உயிர்த்தெழுந்த இரத்த சாட்சிகளுடன் கிறிஸ்துவால் பரலோகத்திற்கு 2வது சாராராக எடுத்துக்கொள்ளப்படுவர் என்றும் இது சபையின் 2ஆம் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்றும் விசுவாசிக்கிறேன். முதல் மற்றும் 2ஆம் எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்கு பெறும் இந்த பரிசுத்தவான்களே பாக்கியவான்களாக கிறிஸ்துவின் மனவிருந்திலும் அவரது 1000 வருட அரசாட்சியிலும் பங்கு பெற்று இப்பூமியை கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் ஆளுகை செய்வர் என்பதையும் விசுவாசிக்கிறேன். 1000 வருட ஆட்சிக்கான கிறிஸ்துவின் இந்த வருகையை கிறிஸ்துவின் 5ஆம் வருகை என்பதையும் விசுவாசிக்கிறேன். 1000 வருஷம் அரசாட்சிக்கு பின் கிறிஸ்துவும் அவரது பரிசுத்தவான்களும் பரலோகம் சென்ற பின் கிறிஸ்து இப்பூமியை நியாயத்திற்கு வருகின்ற வருகையை அவரது 6வது வருகை எனவும் அப்பொழுது 2ஆம் உயிர்த்தெழுதல் நடைபெறும் என்றும் அதில் இரத்த சாட்சியாக அல்லாமல் மற்றபடி மரித்த ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்ட பரிசுத்தவான்களும் பாவ மன்னிப்பு பெறாமல்
ஜீவபுஸ்தகத்தில் பேரில் எழுதப்படாமல் மரித்த பூமியின் குடிகள் அனைவரும் உயிர்த்தெழுவர் எனவும் விசுவாசிக்கிறேன். அப்பொழுது இரத்த சாட்சியாக அல்லாமல் மற்றபடி மரித்த பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவால் பரலோகத்திற்கு மூன்றாவது சாராராக எடுத்துக்கொள்ளப்படுவர் என்றும் இதுவே சபையின் மூன்றாவது எடுத்துக்கொள்ளப்படல் என்றும் விசுவாசிக்கிறேன். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவர்கள் அக்னி கடலில் பங்கு அடைவர் என்பதையும் விசுவாசிக்கிறேன். வேதம் கூறும் புதிய வானம் புதிய பூமியை விசுவாசிக்கிறேன். பரலோகத்திற்கு பூமியிலிருந்து 3 முறையாக எடுத்துக்கொள்ளப்படும் 3 தர பரிசுத்தவான்கள் அனைவரும் புதிய எருசலேம் என்ற பெயரில் ஒன்று சேர்க்கப்பட்டு புதிய பூமிக்கு கிறிஸ்துவால் பரலோகத்திலிருந்து கொண்டு வரப்படுவர் என்றும் இது அவரது 7வது வருகையின் நிகழ்வு என்பதையும் புதிய பூமியில் உள்ள புதிய எருசலேமில் தானே நித்திய வாழ்வும் நிலையான ஆளுகையும் கிறிஸ்துவுடனே கூட அவரது பரிசுத்தவான்களுக்கு உண்டு என்பதையும் அதில் நானும் பங்கடைய பிதாவின் சித்தம் செய்து முடிவுபுரிந்தும் நிறைந்திருப்பேன் என்றும் விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஆராதனுடைய இறுதி வேளைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கூடி உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் வாசித்து தியானித்து நாங்கள் வாசித்த வேத வசனங்களை நாங்கள் சரியாக தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். வசனங்களை புரட்டாதபடிக்கு, அதோடு ஒன்றையும் சேர்க்காதபடிக்கு, அதிலிருந்து ஒன்றையும் நாங்கள் விளக்காதபடிக்கு வசனத்தை அப்படியே நாங்கள் வாசித்து தியானிக்கிற கிருபையை திருச்சபை முழுமைக்கும் அதிகமாக தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் கேட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் ஆசீர்வாதமாக அமையவும், இந்த செய்தி இன்னும் அநேகருக்கு சொல்லப்படவும் ஆண்டவரே நீதாமே கிரியை செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகையின் காலம் சமீபித்திருக்கிறது. இந்த உலகத்தை நீர் ஆளுகை செய்கின்ற காலமும் மிக சமீபித்திருக்கிறது. அதற்கு நாங்கள் ஆயத்தமாக வாழவும் அநேகம் பேரை ஆயத்தப்படுத்தவும் கர்த்தர் கிருபை தாரும். உம்முடைய நியாய தீர்ப்புக்காக உம்முடைய ஜனங்கள் ஆண்டு ஆயத்தமாக இருப்பார்களாக. நியாய தீர்ப்பு நாளிலே நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள, நல்ல தீர்ப்பை பெற்றுக்கொள்ள இந்த உலக வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட வாழ்நாள் காலத்தை மிகுந்த கவனத்தோடு ஆண்டவரே செலவழிக்க, பரிசுத்தம் காத்துக்கொள்ள, தேவ சுத்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், நீர் மகிமையட்டையும். தொடர்ந்துள்ள வாழ்நாள் காலம் முழுவதும் உம்முடைய சுத்தத்தை நாங்கள் முழுமையாக நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை தாழ்த்துகிறோம், நீர் மகிமை அடையும். உம்முடைய வசனங்கள் எங்களை நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபைக்கும் பராமரிப்பு எங்கள் ஒவ்வொரு ஒப்புக் கொடுக்கிறோம். பலவீன சுயவீனங்கள் எங்களுடைய எல்களை விட்டு அகன்று போவதாக. கர்த்தர் மகிமை அடையும். கிறிஸ்து இயேசு வழியாக ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.